வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததும் திமுகவினர் இன்னும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். முதலமைச்சர் என்னென்ன அறிவுறுத்தல்களை மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கியிருக்கிறார்? இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. குறிப்பாக முதலமைச்சர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. காணொலி காட்சி மூலமாக நடைபெற்று வரக்கூடிய கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று பகுதி மாநகர ஒன்றிய நகர பகுதி செயலாளர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக முதலமைச்சர் அனைவருடைய பணிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தவரை நடைபெற்று வரக்கூடிய பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பாகவே தொலைபேசி மூலமாக அழைத்து தினந்தோறும் அவருடன் கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கள நிலவரம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, பணிகள் எவ்வாறு நடைபெற்று இருக்கிறது என்பது குறித்து கேட்டறிந்தாலும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம் பாதி கிணறு தான் தாண்டி இருக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து கொடுத்ததற்கு பின்பாக வெரிபிகேஷன் முடிந்து எவ்வளவுடைய பெயர்கள் நீக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதற்கு பின்பாக யாருடைய பெயரும் நீக்கப்படாமல் இருப்பதற்கான அடுத்த கட்ட பணிகளையும் கூட கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் கூட முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். ஏனென்றால் இதற்கு முன்பாகவே கூட எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தவரை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும். வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாமல் விட்டுவிடக்கூடாது. அனைவருக்கும் விண்ணப்பங்கள் கொடுத்து பூர்த்தி செய்து வழங்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் கூட வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 11ஆம் தேதி எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளை நீங்கள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் அடுத்த கட்டமான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதற்கு பின்பாக விடுபட்டவருடைய பெயர்களை மீண்டும் சேர்க்கக்கூடிய பணிகளிலும் கூட தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பொருளும் கூட விவாதம் நடைபெறுகிறது. அதை பொறுத்தவரை குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் குறைந்தது 50% மேலான வாக்குகளை பெற்று ஒரு வெற்றி வாக்குச்சாவடியாக இருப்பதற்கான களப்பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். இதற்கு அனைத்து நிர்வாகிகளுமே ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலை வழங்கக்கூடிய விதமாக முதலமைச்சர் பல்வேறு விதமான கருத்துக்களை மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார். தற்போது நடைபெற்று வரக்கூடிய பணிகள் தொடர்பாகவும் கூட மாவட்ட செயலாளர்கள் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர் பணிகள் மற்றும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியாக அமைப்பதற்கான பணிகள் என அனைத்து விதமான தகவல்கள் குறித்தும் விவாதங்கள் என்பது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் காணொலி காட்சியிலுமாக பங்கேற்றிருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களில் இதுபோன்று ஒன்றிய பகுதி செயலாளர்கள் அனைவரும் ஒன்றாக வைத்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.